ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு பாருங்க, இப்போ ரீசெண்டா மெட்டா ஏஐ பாருங்க, புதுசா மெட்டா ஏஐக்கான லோகோ மற்றும் மெட்டா ஏஐக்கான புதிய மாடலையும் பாருங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மெட்டா ஏஐ மாடலை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது எப்போ இது ரீசெண்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன மாடல் இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த மாடலுக்கும் இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது என்ன லோகோன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த புதுசா இப்போ மெட்டா ஏஐ தரப்புல அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாடலுக்கான லோகோ பாருங்க, நிறைய பேருக்கு அப்டேட் ஆயிருக்கலாம். வாட்ஸ்அப்ல இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், அந்த லோகோ அப்டேட் ஆயிருக்கலாம். சில பேருக்கு ஆகாம இருக்கலாம். ஆகாம இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது தெரியாம இருக்கும். நீங்க அந்த லோகோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த ஏஐ மாடல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நமக்கு ரீசெண்டா பாருங்க, வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், நமக்கு பாருங்க மெட்டா ஏஐ சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டா ஏஐக்குள்ள போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். அதாவது நமக்கு ஜெமினி, சாட்ஜிபிடி போன்றதா பாருங்க இந்த மெட்டா ஏஐ அப்படின்றது நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ இதுல பாருங்க ரீசெண்டா அந்த லோகோ அப்படின்றது சேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மெட்டா ஏஐ லோகோ அப்படின்றது பாருங்க உங்களுக்கு நான் ஷோ பண்ணிருக்கேன். இது போல இருந்திருக்கும். இப்போ ரீசெண்டா பாருங்க நமக்கு இது போல இப்போ மாத்திட்டாங்க அந்த லோகோ. இப்போ நிறைய பேருக்கு இது அப்டேட் ஆயிருக்கலாம், சில பேருக்கு அப்டேட் ஆகாம இருக்கலாம். இப்போ ரீசெண்டா பாருங்க இது அப்டேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்க நீங்க உங்களுடைய அந்த சோசியல் பிளாட்ஃபார்மை நீங்க அப்டேட் பண்ணும்போது இந்த லோகோ வந்துடும். இந்த புதிய லோகோ பாத்தீங்கன்னா வந்துடும். இது அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இது பாருங்க நீலம் மற்றும் ஊதா, அதாவது ப்ளூ அண்ட் பர்பிள் கலர்ல பாருங்க மிக்ஸ் ஆகி இருக்கும். அதாவது இன்ஃபினிட்டி வடிவில் இருக்கிறதா பாத்தீங்கன்னா இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க சொல்றாங்க. ஓகே, இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பாருங்க இப்போ இந்த லோகோ இருக்கு. இப்போ புதிய லோகோ. இப்போ இந்த மெட்டா ஏஐ தரப்புல பாருங்க லோகோ மட்டும் அப்டேட் பண்ணது இல்லாம அதோட சேர்த்து ஏஐ மாடலையும் பாருங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க நமக்கு இந்த மெட்டா ஏஐல லாமான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருந்தது. இப்போ பாருங்க மியூஸ் பார்க் சொல்லிட்டு பாருங்க புதுசா ஒரு மாடல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மியூஸ் பார்க் ஏஐ மாடல் அதிகாரப்பூர்வமாக எப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏப்ரல் 8ஆம் தேதி 2026 தான் பாருங்க இப்போ ரீசெண்டா தான் இந்த மாடலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பாருங்க மெட்டா சூப்பர் இன்டெலிஜென்ட் லேப்ஸ் அப்படின்ற மெட்டாவே உருவாக்கப்பட்ட ஒரு முதன்மையான ஏஐ மாடல் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த லாமா அந்த ஏஐ மாடலை விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம தெளிவா பார்ப்போம். அது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருந்தது, இது எப்படி இதுக்கப்புறம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம ஷார்ட்டாவே பார்த்து முடிச்சிருவோம். இதுக்கு முன்னாடி இருந்த லாமா பாருங்க அது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மட்ல லேர்ன் பண்ணக்கூடியது. அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மட்ல பாருங்க லேர்ன் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷனை பாருங்க ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கும். அது நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய இந்த மியூஸ் பார்க் இந்த ஏஐ மாடல் பாருங்க குயிக் டைம்ல பாருங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மனுஷங்க எப்படி ஒரு ரிப்ளை கொடுப்பாங்களோ சுய சிந்தனையா யோசிச்சு அது போல முக்கியமா அது மேக்சிமம் அதிகபட்சமா பாருங்க அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணாம ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குற மாதிரி இப்போ இந்த மியூஸ் பார்க் இந்த ஏஐ மாடலை வடிவமைச்சிருக்காங்க. இந்த லாமாக்கும் மியூஸ் பார்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த லாமாக் அப்படின்றது பெரிய எக்ஸ்பிளனேஷனா கொடுக்கும். இந்த மியூஸ் பார்க் அப்படின்றது பாருங்க ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். இதுக்கு தான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க இந்த கம்ப்யூட்டிங் அந்த பவர் அப்படின்றது பாருங்க இந்த லாமால அதிகமா யூஸ் பண்ணும். இப்போ புதுசா அறிமுகப்படுத்தியுள்ள இந்த மியூஸ் பார்க்ல பாருங்க இந்த கம்ப்யூட்டிங் பவர் அப்படின்றது கம்மியா யூஸ் ஆகும். அதாவது கம்ப்யூட்டிங் பவர் அப்படின்றது அதாவது கம்ப்யூட்டிங் திறன், அந்த கம்ப்யூட்டர் பவர் அதிகமா யூஸ் பண்றது, இது கம்மியா இருந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது அதிகமா பயன்படுத்தினாலும் பெரிய ரிசல்ட்டா கொடுத்து அது ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி ஆக்கி விட்டுரும் இந்த லாமா அப்படின்றது. இப்போ கொடுத்துருக்கிறது பாருங்க நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறதா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இந்த மியூஸ் பார்க் ஏஐ மாடல்ல பாருங்க அதிகப்படியான அந்த சிந்திக்கும் திறன் அப்படின்றது யூஸ் பண்ணி இதை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு கொஸ்டினை கேட்டாலும் அது ஈஸியா பாருங்க அந்த கொஸ்டினுக்கான ஒரு விளக்கத்தை பதில கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏஐ மாடலை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இதுல அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த லாமால பாருங்க அந்த டெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு சில டைம் இமேஜ் கொடுத்தாலும் அது அந்த இமேஜ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ பாருங்க இந்த
இந்த மியூஸ்பார்க் இந்த ஏஐ மாடல்ல வந்து பாருங்க, நீங்க டெக்ஸ்ட் ப்ராம்ப்டும் கொடுக்கலாம், இமேஜும் கொடுக்கலாம், வீடியோவும் கொடுக்கலாம். நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தா அந்த டெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுக்கும். இமேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இமேஜ்ல என்ன இருக்கு, அந்த இமேஜ்க்கான டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ வந்து பாருங்க, இப்போ ரீசெண்டா புதுசா அப்டேட் பண்ணியிருக்கிறதுல நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் என்ன இருக்கு, அந்த வீடியோக்கான டீட்டெயிலே வந்து பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இப்போ வந்து வடிவமைச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மியூஸ்பார்க் ஏஐ மாடல்ல. இப்போ இந்த லேட்டஸ்ட் ஏஐ மாடல்ல வந்து பாருங்க, இப்போ ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்டை வச்சு ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கோடிங் ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து கஷ்டமான ஒரு சம்ஸ்லாம் நீங்க வந்து கேட்குறீங்க, கணக்குலாம் வந்து பாருங்க ஈஸியான சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய வகையில அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்க நல்லா டெக்னிக்கலா வந்து பாருங்க அறிவுபூர்வமா வந்து உருவாக்கப்பட்டது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நிறைய மருத்துவர்களை வச்சு இந்த ஏஐ மாடலை வந்து உருவாக்கி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ்லாம் வந்து நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பயன்படுத்தின கூகுள் ஜெமினியா இருக்கட்டும் அல்லது சாட் ஜிபிடியா இருக்கட்டும், இதுக்கு போட்டியா இருக்கக்கூடிய வகையில இந்த மியூஸ்பார்க் ஏஐ மாடலை வந்து வடிவமைச்சிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து சொல்லுங்க. இப்போ இந்த மியூஸ்பார்க் ஏஐ மாடலா இருக்கட்டும் அல்லது அதுக்கான லோகோவா இருக்கட்டும், இது வந்து பாருங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது போல இந்த மெட்டா ஏஐ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாருங்க இந்த மெட்டா ஏஐ அப்படின்றத அவங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். நீங்க எல்லா இடத்துலயுமே போயிட்டு நீங்க வந்து இதை நீங்க பயன்படுத்திக்க முடியும் இந்த மெட்டா ஏஐ அப்படின்றத. ஓகே, இப்போ இந்த மியூஸ்பார்க் ஏஐ மாடல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய லோகோ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.